நான் முதன் முதலாய் எழுதிய காதலிசை. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டு நம்ம விஎன் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கனாக இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களுடைய ஃபோட்டோஸை அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 or 6 ஃபோட்டோ வந்து ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4:5 அந்த ரேஷோ இருக்கும். நீங்கள் இந்த 4:5 இந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனாக இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்த ஏகப்பட்ட ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஜூம் ஒன்றுன்னு இருக்கா ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 0.8 இல்லைனா 0.5 இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லா ஃபோட்டோக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானுக்குமே ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் டைம் லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். இங்கே எஃபெக்ட்ஸ்னு இருக்கா ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிட்டில் அப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த இருக்கா இந்த ஜிட்டில் அப்புன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த எஃபெக்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோக்குமே வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எஃபெக்ட் அண்ட் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் ரெண்டு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ ரேஷியோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சேவ் பண்ணி வச்சதுனால எனக்கு இந்த வீடியோ வேணாம். நான் என்ன பண்ணிடுறேன் பேக் வந்துடுறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணோம் பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரேம்க்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃப்ரேமில் உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் பிளாக் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வீடியோவை கரெக்டாக வந்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு மல்டிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் சிம்பிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாங்கை யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹெட்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டபுள் எஃப் வந்து இருக்கும். இந்த டபுள் எஃப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாகவே வந்து ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஃபாண்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஃபாண்ட்டுன்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட எந்த ஃபாண்ட்டுமே இல்லைனா குரோமில் போயிட்டு dafont.comனு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாண்ட் வந்து இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட் வந்து பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு ஜிப் ஃபைலாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு உங்களுடைய விஎன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பக்கத்திலே கலர் ஆப்ஷன் இருக்கும். இந்த கலரை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணி இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன்லாம் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன் அனிமேஷன் வந்து நான் ஃபேடு வந்து கொடுத்துக்கிறேன். அவுட் அனிமேஷன் இருக்கும். ஸோ அதுவுமே நான் வந்து ஃபேடு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்த சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. டைம் லைனை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க. அகைன் அடுத்த லைனுக்காக வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போலவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் லேயரை கட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ வந்து லிரிக்ஸ் லேயரை கரெக்டாக அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தை இங்கே எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த லிரிக்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்த வரக்கூடிய வார்த்தையை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போலவே அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தையை டைப் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு மல்டிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஒயிட் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த மல்டிப்ளே ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த நம்ம வந்து வீடியோவாக வந்து செட் பண்ணியிருப்போம். நீங்கள் வெறுமனே வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சா கூட நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Tata. Bye bye.